கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த இரவு வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில் என்று அல்ல, உள்ளங்கைகளிலே, அவருடைய 2 கைகளிலும் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மை அவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். அதனால உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய, கர்த்தருடைய ஜனங்களுடைய ஒரு அங்கலாய்ப்பு வேதனை 14-15 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதை சொல்லித்தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம், வேதனைப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்று இந்த இரவில் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளையை நேசிப்பதை விட நம்முடைய கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அதை சொல்லித்தான் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த வசனத்தின் பிற்பகுதியில உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாய், எனக்கு முன் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தை ஆதாரமாக கொண்டு மதில்கள் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மதில்கள் என்று சொன்னால் அது பாதுகாப்பை குறிக்கிறது. நம் எல்லாருடைய வீடுகளிலும் வீடுகளுக்கு பாதுகாப்பாக மதில்கள் காணப்படுகிறது. அது உலக பிரகாரமான ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் உண்மையான ஒரு பாதுகாப்பு கர்த்தரால் தான் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு அநேக நெருக்கமான நாட்களில், ஆபத்தான நாட்கள்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். தினசரி பத்திரிகைகளில் விபத்துகள், ஆக்சிடென்ட் என்ன அதிகமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் மதில்கள், உன் பாதுகாப்பு எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த ஆபத்துகளும் நம்மை நெருங்க முடியாது, எந்த பிரச்சனைகளும் நம்மை அழிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, மதில்கள், இந்த மதில் என்று சொல்லும்போது பாதுகாப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வனாந்தரத்துல நாபால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில தாவீது ஒரு 10 வாலிபர்களை லாபாலிடத்தை அனுப்பி ஒரு உதவி கேட்கிறார். தாவீதால் அனுப்பப்பட்ட 10 வாலிபர்களும் நாபாலிடத்தில் சென்று என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் நாபாலிடத்தில் உதவி கேட்கும்படியாக அவர் அனுப்புகிறார். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீது நாமத்தில் நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாமல்
இருந்தார்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இதை பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாபால் இடத்துல ஒரு உதவிக்காக தாவீது 10 வாலிபர்களை அனுப்புகிறார். அங்கே நாபால் சொல்லுகிற வார்த்தை 10வது வசனத்துல, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார் என்று சொல்லி அலட்சியமாக, நான் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சமைத்ததை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களை அலட்சியமாய் பேசி அனுப்புகிறான். அப்படி என்று சொன்னால் ஒரு உணவுக்காக, உதவிக்காக தாவீது தன்னுடைய வாலிபர்களை அனுப்பியிருக்கிறார். அங்கே தாவீது இடத்தில் அந்த வாலிபர்கள் வந்து சொன்னபோது தாவீது மிகவும் கோபம் கொண்டு ஆத்திரப்பட்டு தன்னோடு கூடுள்ள 400 பேரையும் பட்டயத்தை எடுக்க சொல்லி நாபாலுக்குள்ளதெல்லாம் அழிக்கத்தக்கதாக தாவீது புறப்பட்டு போகிறான். இப்பொழுது நாபாலுடைய ஊழியக்காரன் ஒருவனும் போய் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நாங்கள் 16வது வசனம், நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களுடைய இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். தாவீதினுடைய ஆட்கள் நாபாலுடைய ஆட்களுக்கு இரவும் பகலும் மதிலாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த காரியத்தை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், மதில் என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த தாவீதினுடைய ஆட்கள் நாபாலுடைய ஆட்களுக்கு இரவும் பகலும் மதிலாய் பாதுகாப்பாயிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் மதில் என் முன்பு இருக்கிறது, உன்னுடைய பாதுகாப்பு என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக பிரச்சனைகளால் கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆபத்துகளை கொண்டு வருமோ அல்லது பிரச்சனைகளை கொண்டு வருமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் நமக்கு மதிலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்டதான அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதலாய் நின்றது. ஜலம் அவர்களுக்கு மதலாய் நின்றது. நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, உன் மதில்கள், உன் பாதுகாப்பு, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு முன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை போகச் சொன்ன பார்வோன் அவர்களை விட்டுவிட்டேனே என்று சொல்லி அவன் மிகவும் அங்கலாய்ப்போடு பின்தொடர்ந்து வருகிறான். விசேஷித்த ரதங்களோடு கூட பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிறது. முன்பாக செங்கடல் காணப்படுகிறது, பின்பாக பார்வோன் சேனை. அநேக செய்திகளில நாம் இதை தியானித்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனாலும் தொடர்ந்துள்ள வசனங்களில மோசே இடத்துல அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எகிப்துல பிரேத குழி இல்லை என்று சொல்லியா எங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறார்கள். இப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி பார்க்கிறா. மோசே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறா, இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காண்பதில்லை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்வார் என்று சொல்லி அந்த சூழலை கர்த்தர் மோசேட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறா. மோசே, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ ஜனங்களை போகச் சொல்லு, ஜனங்களை போகச் சொல்லு, ஜனங்களை போகச் சொல்லு என்று சொன்னால் செங்கடல் காணப்படுகிறது, பின்பாக பார்வோன் சேனை நெருங்கி வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படி என்று சொல்லுகிறார். நீ ஜனங்களை போக சொல்லு. மோசே அப்படியே செய்தா, கோலை நீட்டி செங்கடலை பிளந்தார். அப்படி என்று சொன்னால் நான் முதலாவது சொல்லுகிறது, மோசே இந்த காரியத்தை விசுவாசத்தோடு செய்கிறார்.
விசுவாசத்தோடு செய்தபோது செங்கடல் பிளந்தது, அவர்களுக்கு அந்த செங்கடல் நேர் மதலாய் நின்றது. இது ஒரு விசுவாசத்தின் மதலாய் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் முன்பாக செங்கடல் பின்பாக பார்வோன் சேனை, என்ன செய்வோம் என்று சொல்லி நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை நாம் நெருக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த இரவில நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நம்முடைய மதில்கள், நம்முடைய பாதுகாப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருக்கு முன்பாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதுகாப்பு அது கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. இன்றைக்கு நாம் இஸ்ரவேலராய் காணப்படுகிறோம். நம்முடைய பாதுகாப்பு, மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அநேக பிரச்சனைகள், அநேக கொடிய வியாதிகள், அநேக விபத்துக்கள். வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிறவர் வீட்டிற்கு சுகபத்திரத்தோடு பாதுகாப்போடு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டுமே முடியும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே அந்த தண்ணீர் மதலாக நின்றது. எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்தார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில நடந்து போகிறார்கள். அவர்கள் தண்ணீர் மதலாய் நின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, இது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. தண்ணீர் சமநிலையுடையது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை தண்ணீரை மதலாய் நிற்க பண்ணிற்று. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் மதலாய் நிற்கிறது. தேவ பிள்ளைகளே, மதில் அது பாதுகாப்பு, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அதே செங்கடல் எகிப்திய ஜனங்களை அழித்து போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் காணப்படுகின்ற எல்லா தடைகளும் இந்த இரவிலை உடைக்கப்படும். நமக்கு எதிராய் பின்தொடர்கிற பார்வோனுடைய சக்திகள், எகிப்தினுடைய அந்த உலக போராட்டங்கள், இந்த நாள் இந்த இரவில இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் அழித்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். முதலாவதாக இது ஒரு விசுவாசத்தின் மதலாய் காணப்படுகிறது. மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜனங்களை போக சொல்லு, போக சொல்லு. அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளை, இதற்கு உதாரணமாக இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணேன். சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு சேனைகளை அவன் ஒவ்வொரு இடத்திற்காக அனுப்புகிறான். இதை எலிசா அறிந்து இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லுகிறார். அதனால இஸ்ரவேல் ராஜா இந்த சீரியா ராஜாவினுடைய அந்த படைக்கு, இந்த சேனைக்கு தப்பி தன்னை காத்து கொள்ளுகிறார். இந்த காரியத்தை சீரியா ராஜா கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய இருதயம் குழம்பி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய ஊழியக்காரன் ஒருவனை அழைத்து கேட்கிறான், இந்த காரியம் எப்படி இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிகிறது? நான் சேனைகளை அனுப்புகிறத அவன் எப்படி அறிந்து கொள்கிறான் என்று சொல்லி. அப்பொழுது சீரியா ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் சொல்லுகிறான், உம்முடைய பள்ளி அறையில் நீர் பேசுகிற வார்த்தை கூட இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லத்தக்கதாக அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லி. அது யார்? அவன் எங்கே இருக்கிறான்? அது எலிசா, தோத்தான்ல இருக்கிறான். அப்பொழுது சீரியா ராஜா பலத்த சேனையை, குதிரைகளை அங்கே அனுப்புகிறான் என்று சொல்லி 14வது வசனத்துல 2 ராஜாக்கள் 6:14 எப்படி சொல்லப்பட்டு, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். பலத்த இராணுவம், குதிரைகள், வீரர்கள் அனுப்பினான். இப்பொழுது எலிசாவும் வேலைக்காரனும் இருக்கிற அந்த மலையை சுற்றிலும் அந்த இராணுவம் வளைந்து கொண்டது. எலிசாவுடைய வேலைக்காரன் காலையிலே எழும்பி பார்க்கும்போது மலையை சுற்றிலும் அவர்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் இராணுவம், குதிரைகள் காணப்படுகிறது. இப்பொழுது எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்லுகிற, ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லு. அப்பொழுது எலிசா சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்பானதனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் நமக்கு ஒரு மதலை உண்டு பண்ணும். நம்முடைய கர்த்தர் நமக்கு மதலாய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நான் இந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே இருப்பவனை விட நம்மோடு இருப்பவர் அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர்.
அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அப்படித்தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லுகிறான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். விசுவாசத்தோடு எலிசா சொல்லுகிறான், இன்றைக்கு நாம் விசுவாசிப்போ, நான் எதற்கும் பயப்பட வேண்டாம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். கர்த்தருடைய தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். அங்கே நடந்தது என்ன? எலிசா தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி கர்த்தரத்தில் ஜெபம் பண்றான். கர்த்தர் எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் காண்கிற ஒரு காட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 17வது வசனம் பிற்பகுதியில், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அவன் கண்டான். அந்த வேலைக்காரன் கண்டான். அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள், பாதுகாப்பு மதிலாயிருக்கிறது. உன் மதில்கள் எனக்கு முன்பாயிருக்கிறது. கர்த்தர் அங்கே எலிசாவை பாதுகாத்தா, தன்னுடைய அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நமக்கு மதிலாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது விசுவாசத்தின் மதில். இரண்டாவதாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேத பகுதி 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் இந்த ரட்சிப்பினால் நாம் நடத்தப்பட்டு அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் மட்டுமே 1000 வருட அரசாட்சியிலும் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இரண்டாவதாக ரட்சிப்பையே அதற்கு மதில் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் இந்த பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய மதிலாய் காணப்படுகிறது. ரட்சிப்பே அதற்கு மதிலாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டு, தேவனுடைய தூதர்களுடைய பாதுகாப்பு உண்டு. இதற்கும் உதாரணமாக ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானா. இந்த வசனத்தை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய மதில். நான் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்குள் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு மதிலாயிருக்கிறார். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு மதிலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் எப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்பட வேண்டும்? இங்கே ரட்சிப்பின் மதில். நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுவோம் என்று சொன்னால், நான் ரட்சிப்பிலே வாழ்வோம் என்று சொன்னால், நமக்கு அது ஒரு பெரிய மதிலாய் காணப்படுகிறது. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் எரிகோவை வேவு பார்ப்பதற்காக 2 வேவுகாரர்களை அங்கே அனுப்புகிறான். அவர்கள் ராகாப் என்னும் வேசின் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவர்களை அந்த ராகாப் ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த வீட்டிலே ஒளித்து வைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், இப்படி அவன் வேவுகாரர்கள் உன் வீட்டிற்கு வந்தார்கள், அவர்களை என்னிடத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆட்களை அனுப்பி சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ராகாப் சொல்லுகிறாள், வந்தது உண்மைதான், போய்விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களை மேலே அந்த வீட்டின் மேல் அறையில் அவர்களை ஒளித்து வைத்து அவர்கள் போன பிறகு அவர்களை அவள் வெளியே விடுகிறாள். அதற்கு முன்பாக சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுத்தார், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு தீயில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவே. அவளுடைய ஒரு நம்பிக்கையை பாருங்க தேவ பிள்ளைகளை. இந்த தேசம் கர்த்தருடைய ஜனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது என்பதை அவள் அறிந்து கொண்டாள். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அறிவை அவளுக்கு கொடுத்தார். அதனால் அந்த வேவுகாரலை ஒளித்து வைத்து அவள் வெளியே விடுகிறாள். அவள் வெளியே விடும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 12வது வசனத்தில், இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களே என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிடுங்கள். நீங்கள் என் தகப்பனை, என் தாயை, என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து நீங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த பகுதி நம்மில் அனைவருக்கு தெரியும் தேவ பிள்ளைகளே. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். தொடர்ந்து அங்கே நடந்த காரியம், இந்த வேவுக்காரர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள்.
இந்த வேவுக்காரில் ஜன்னல் வழியாக இறக்கி விடுகிறாள். அப்படி என்று சொன்னால் ஒரு சிவப்பு நூலை கொடுத்து, இந்த சிவப்பு நூலை நீ இந்த ஜன்னலில் கட்ட வேண்டும். நாங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது, கர்த்தர் இந்த பட்டணத்தை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, அந்த சிவப்பு நூல் இந்த ஜன்னலில் கட்டப்பட்டு இருந்தால் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்கிற அர்த்தத்திலே அங்கே சொல்லுகிறார்கள். அவள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஜன்னலில் சிவப்பு நூலை கட்டி வைத்தாள் என்று சொல்லி 21வது வசனத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து நடந்தது. 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னபடி 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 7 முறை அந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வருகிறார்கள். 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இடிந்து விழுகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தை அப்படியே பிடித்து அழிக்கிறார்கள். அப்பொழுது யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசின் வீட்டில் போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவை அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, உன் மதில் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. 2வது ரட்சிப்பின் மதில் என்று சொல்லுகிறேன். இங்கே இந்த ராகாப் கர்த்தரை விசுவாசித்து அந்த சிவப்பு நூலை, ரட்சிப்புக்கு அடையாளமான அந்த சிவப்பு நூலை ஜன்னலிலே கட்டியிருந்த காரணத்தினால் எரிகோ ஜனங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட பொழுது ராகாப் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது. அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் மதிலாயிருந்தா. இன்றைக்கு நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் மதிலாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளை. இதிலும் கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்தாலும் கூட அந்த ராகாப் ஏற்றுக்கொண்டால் குடும்பம் காக்கப்பட்டது. நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பில் உறுதியாயிருந்து நீங்கள் அதிகமாக ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பங்கள் காக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகமே சொந்தமாக இருந்தாலும் ரட்சிப்பு இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை தேவ பிள்ளைகளை. இந்த இரவு வேளையில கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த பெரிதான ரட்சிப்பு அது நமக்கு முதலாக இருக்கிறது. இங்கே ராகாப் அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் காணப்பட்ட காரணத்தினால், சிவப்பு நூலை கட்டியிருந்த காரணத்தினால் அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் முதலாயிருந்தா. 2வதாக ரட்சிப்பின் முதல். 3வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இந்த வசனத்தின் 3வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, துதி ஒரு மதிலாய் காணப்படுகிறது. துதி, நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் அது நமக்கு ஒரு மதிலாய் காணப்படும். இன்றைக்கு அநேக பேருடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அழிந்து போகிறார்கள். நம்முடைய மதில், நம்முடைய பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலக காரியங்கள் அல்லது சத்ரு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. யோபை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என் தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்டபோது சாத்தான் கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தை, நீர் அவனை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ. கர்த்தருடைய பாதுகாப்பு சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யோபுக்கு ஜெபிக்கிறவனாய் கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். நான் 3வதாக உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் துதி. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாயாக. நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய துதியின் சத்தம் கேட்கும் என்று சொன்னார். நீதிமன்ற கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யோ. நம்முடைய வீடுகளிலே துதியின் சத்தம் கேட்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தருடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்திற்கு உண்டாகும். இந்த வீடுகளிலே என்ன சத்தம் கேட்கிறது? சண்டை போடுகிற சத்தமா? டிவியின் சத்தமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வீடுகளிலே ஸ்துதியின் சத்தம் கேட்கட்டும். அது நம்மை சுற்றிலும் பாதுகாக்கும். இதற்கு ஆதாரமாக நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். யோசபாத் ராஜா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான ராஜா தான். அவனுடைய
நாட்களில 3 கூட்டங்கள் அவனுக்கு எதிராய் வந்தார்கள். பயந்து உபவாசத்தை குறிவித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகவும் 20 வசனத்துல அவன் சொல்லுகிறது, என் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய கண்களை உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை. 22 வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகளுக்குள் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி ஒருவருக்கு ஒருவர் வெட்டி அழிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் துதித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்கிற்று. அவருடைய பாதுகாப்பு அங்கே வெளிப்பட்டது. எதிராய் வந்தவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள வெட்டுண்டு அழிந்தார்கள். அங்கே யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் 4ஆம் நாள்ல பெராக்காவிலே கூடி அவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். துதி நமக்கு ஒரு கோட்டையாய் காணப்படுகிறது, நமக்கு ஒரு அரணாய் காணப்படுகிறது. பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16 வசனத்துல படிக்கிறோம். பவுலும் சீலாவும் ஊழியத்து நிமித்தம் கடந்து சென்ற இடத்துல செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். 25 வசனம், நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியில சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கும்படியா அங்கே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். சிறைச்சாலையில இரவிலை பாடி துதிக்கிறார்கள். கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்குகிறது. அங்கே சிறைச்சாலையில அங்கே காவலர்கள் அவர்களை காத்து கொண்டு இருந்தாலோ கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்கிய பொழுது எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. துதியினால இவர்களுக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டானது. அங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும் தேவ பிள்ளைகளை. அதன் மூலம் சிறைச்சாலைக்கார தலைவன் அவன் குடும்பமாய் ரட்சிக்கப்படுகிறான். துதியினால ஜனங்கள் பெரிதான விடுதலை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த இரவு வேளையில 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் மீண்டும் அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நம்முடைய மதில்கள், நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது பிள்ளைகளே. அந்த பாதுகாப்பு நமக்கு உண்டாகி அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள நான் முதலாவதாக சொன்னேன், விசுவாசத்தின் மதில். மோசே விசுவாசத்தோடு அங்கே தன் கையில் இருந்த கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டினான். செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வெட்டாந்தரை வழியாக செங்கடல் நடுவாக நடந்து போனார்கள். தண்ணீர் முதலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. 2வதாக சொன்னேன், ரட்சிப்பின் மதில். அந்த ரட்சிப்பின் மதில் தான் ராகாவையும் குடும்பத்தையும் காத்தது. அநேக குடும்பங்களை ரட்சிப்பின் மதில் பாதுகாக்கிறது. 3வதாக துதியின் மதில். நாம் துதிக்கும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. யோசபா ராஜாவுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது துதியினால. பவுலும் சீலாவுக்கும் விடுதலை கிடைத்தது துதியினால. இந்த இரவு வேளையில இந்த வசனத்திற்கு நம்ம ஒப்பு கொண்டு போமா, இந்த அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொண்டு போமா. தேவ பிள்ளைகளை, நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்முடைய மதில்கள், நம்முடைய பாதுகாப்பு அவருடைய கரத்துல இருக்கிறது. அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை மறவாத தேவன். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னார். அவர் மறவாத தெய்வம். நம்மை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய நாமத்தில் அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு தந்தீர். கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரப்பா, வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தரப்பா. இந்த நாளிலும் நீர் தந்த இந்த வசனத்தின் மூலம் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய மதில்கள், எங்களுடைய பாதுகாப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. அப்படியே அநேக பிரச்சனைகளால் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களை, இந்த வார்த்தை கேட்ட ஜனங்களை இந்த இரவில நீர் தொட்டு நீர் அற்புதம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் மதலாய் இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேனப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் மதலாய் நின்றதப்பா. அப்படியே ராகாப் அந்த ரட்சிப்பின் மதனால் பாதுகாக்கப்பட்டாள். சிவப்பு நூலை கட்டிய பொழுது அழிவுக்கு காக்கப்பட்டாள் அப்பா. அப்படியே துதியினால எங்களுக்கு மதில்கள் உண்டாகிறதப்பா.
யோசபாத் ராஜா ஜனங்களும் துதித்து பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்தில் நீர் வழி நடத்தி பாதுகாத்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகின்ற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வேதனையோடு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் அப்பா. உள்ளங்களிலிருந்து துக்கங்களை மாற்றும், சரீரத்திலிருந்து வியாதியை மாற்றும். வியாதியோடு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுதே உம்முடைய சுகமாகும் வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. அற்புதம் நடக்கட்டும். நீர் முதலா இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.